மேரிட் கப்புள் பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கர்டன்ஸையே க்ளோஸ் பண்ணாம இருக்கிறத பாக்குறாங்க. அந்த இன்சிடென்ட்டை பார்த்த உடனே இந்த ஒய்ஃபுக்கும் ஆசை அதிகமாகுது. உடனே அட்ராக்டிவா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண போறா. ஆனா அவன் ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கு தூக்கமே வரல. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீட்டையே பாக்குறா. அவனை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவனோட பிசிக் அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு டெய்லியும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு பைனாகுலரையே வாங்குறா. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சோ எதிர் வீட்டுல ஒய்ஃப் வெளியே போன உடனே ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். அவன் ஒரு போட்டோகிராஃபர். ஆனா அவளை போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அதையும் தாண்டி அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இத பாக்குற அவளுக்கு அது பத்தவே இல்ல. இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. இவளோட பேரு பைப், அவ ஹஸ்பண்டோட பேரு தாமஸ். எதிர் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும்ட்டு தாமஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. அப்போ ஒரு நாள் அந்த வீட்டுல பார்ட்டி நடத்துறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தாமஸும் பைப்பும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க நிறைய மைக்ரோஃபோன்ஸை மறைச்சு வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வர அளவுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத இவங்க கேக்குறாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே அந்த ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட இருக்கான். அப்போ பைப் தாமஸ் கிட்ட கேக்குறா. அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், அதை உடனே அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லணும்னு சொல்றா. அதுக்கு தாமஸ் இன்னொருத்தரோட வாழ்க்கையில நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா பைப் அவன் சொல்றது கேட்கவே இல்லை. எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய ஒய்ஃபுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அடையாளம் தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறா. அதை பார்த்த உடனே ஹஸ்பண்ட் சீட் பண்ணி இருக்கிறத நம்பி அவளோட ஒய்ஃப் அவனை கொல்ல ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போறா.